அம்மா அப்பாவோட பெரிய ஜெர்மனியில இருந்து வாரா கண்ணால நிக்க மாட்டேன்னா கையெல்லாம் கூட்டிக்கொண்டு வரும். அது சொல்லப்படுறது நேற்று நான் வேலை செய்த வண்டி கேட்கல உமா போன் அடிச்சு வயநாடு அங்க நான் வேலையை பார்க்கறதோ இல்ல போன பார்க்கறதோ எனக்கு போன் அடிச்சு வைக்கிறவங்க இருந்தது உமா அப்பாவுக்கு இருந்து தெரியும் அந்த ஜெர்மனியில இருந்தவங்க காலையில கிடக்கி முன்னோடதான் முன்னே வந்து நிற்கப்படும் மோண்டியில நாங்க இருக்கிற விதியில இந்திய பார்த்து என்னன்னு சொல்ல போறதே இப்ப நானும் நியூஸ் கலைக்கப்படும் அது சரியப்பா அப்படியே அங்கே சனி நேரம் வீட்டு எடுத்து போட்டு தொடர்ந்து போறது அது ஏதோ காலையில சலங்கை கட்டின மாதிரி அங்க போயிட்டே இருக்க மாட்டேன் தமிழ் படிக்கிறோமா தமிழ் கண்டறியாத தமிழ் கக்கா சாந்திதான் அது தண்ணோட அங்க தெரியும் சரியா சொன்னீங்க. இப்ப போய் ஆசையா எல்லாரும் நாளைக்கு தாங்க கோழிக்கூடு மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வேண்டி வச்சுக்கொண்டு இருக்கிறான். கண்டறியா தமிழ் தமிழ் தெரிஞ்சு அதாவது கிடைக்க போற பதினஞ்சு கடைசியில அம்மா அப்பா எங்களோட வந்திருக்கேன்னா நான் இப்ப தெரியும். அது சரியா மதியம் நேரம் வேறு பேர் அந்த பக்கத்து வீட்டுல இருந்த அவர் போன எடுத்து அதை கொண்டு வந்து சொன்னேன் நேரம் இல்லைன்னு சொல்லி போட்டேன். 4 மணிக்கு முன்னம் பாருங்க. இப்ப வேலைக்கு போனா புதினம்னு சொல்றது கொண்டு இல்லை போதா நான் என்ன சொன்னா இப்ப நாங்க தமிழ் பள்ளிக்கூடம் தோண்டி இருக்கோம் அது கூட புதிய கிடத்தார் கரை தோன்றது அப்ப வந்து பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை சேர்க்கிறதுக்காக பேரண்ட்ஸிட்ட வந்து வரவே இல்லையா நம்ம ஆறு டவுன் பள்ளிக்கூடம் திறந்து வச்சிருக்காங்க போட்டி போட்டு கொண்டு ஆளுகள் பந்தயம் முடிச்சாலும் பள்ளிக்கூடம் தான் உங்களுக்கு மட்டும் இல்லை சில பேருக்கு சொல்றது உடனே இல்லை அதாவது நான் வந்து போட்டி போடுறதுக்கான பள்ளிக்கூடம் துவங்குகிறேன் அதாவது எங்கட பிள்ளைகளுக்கு தமிழோட தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் வளர்க்கணும்னா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டிக்காக பள்ளிக்கூடம் வருவோம் மற்றது இப்போ பள்ளிக்கூடங்கள் வந்து தூரங்கள் எல்லாம் இருக்கு இப்போ எல்லாரும் கிழக்கு பகுதியில் வந்து பள்ளிக்கூடங்கள் இல்லை அப்போ ஊழலாக வேலைக்கு போகிற திட்டங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தால் வெளியே கஷ்டப்படுறதால உங்கள் தமிழ் படிக்க பிள்ளைங்கள் இப்ப அங்க நாங்கள் பள்ளிக்கூடத்தை வச்சு தமிழ் படிக்கிறவங்க சும்மா விஷயத்துல ஒன்றும் செய்யல அவங்க தமிழுக்கு எதுவும் நல்லது செய்யணும் தமிழ் பிள்ளைகளை வளர்க்கணும் எங்களை தமிழ் கலாச்சாரங்களை வளர்க்கணுன்றதுக்காண்டு தான் பள்ளிக்கூடங்களை பண்ணிக்கிறாங்க அப்படியா நாங்கள் நாங்கள் பாராட்டு தெரிஞ்சு அவங்களோட சேர்ந்து போவோம் அதை இப்படியெல்லாம் விளையாடுறாங்க நீங்க தெரிஞ்சவே மாட்டீங்க உங்களோட வாய்ப்பே இப்படி சொல்லி போட்டு போறாங்க அதே இடத்துல நீங்க சொல்லி பிள்ளைட முடியலாம் சொன்னதுல பிள்ளை இல்லையா இங்க வேணா உங்களுக்கு வந்து பிரெஞ்சு பள்ளிக்கூடத்திலே தமிழை சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் வர அதுக்குள்ள பிள்ளைகளுக்கு போட்டி போகணும் சுக்கருக்கு போகணும் நானே நேரம் எடுக்க பிள்ளைகள் பீதி நான் பீதி எல்லாரும் நாங்க குடும்பமே பிஸியாக இங்க பிரெஞ்சு பள்ளிக்கூடத்துல தமிழ் படிச்சு கொடுக்குறாங்க நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் செய்யறாங்க ஆனா நான் தமிழ் பள்ளிக்கூடத்துல தமிழ் மட்டும் படிக்கிறேன் புள்ளியோட வரலாறு என்ன கலைகள் என்ன இவ்வாறு ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக இந்த கலைகள் நாடகங்கள் போட்டிகள் நடத்தி பதிவுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா தமிழ் பிள்ளைகளை போட்டு தமிழை வளர்க்கறதுக்காக தான் நாங்கள் பள்ளிக்கூடம் நீங்க என்ன சொன்னாலும் சரியான என்ன பிள்ளைகளுக்கு கொங்கு கிளாஸ் பிரெஞ்சு கிளாஸ் அதெல்லாம் பிரச்சனை என்ன சொன்னாலும் நான் என்ன பிள்ளைகளை தமிழ் படிக்க விட மாட்டேன் ஒலிம்பிக்கான போறோம் ஒலிம்பிக்கும் இல்லையோ நீங்கள் மனத்திற்கு வர்ற நேரம் வேறு அப்பா கண்டிப்பா வருவீங்க அல்ல எனக்கு நேரம் வேலைக்கு நீங்கள் வர வந்து நீங்கள் நான் போற நேரம் கலப்ப வேண்டாம் இப்ப எனக்கு நேரம் தெரியல போல இருக்குது நான் வந்த நேரமும் சரியில்லை நான் வர போற முடியா நானும் பிறதான் போறேன் மாமியார் ஜீவனத்தில் வர பிரச்சனை நீங்கள் வந்ததுன்னா நான் அதை மறந்து வரேன்னா பிறகு போன் அடிக்கிறேன் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இப்ப சொன்னவங்க வந்து நானும் போக போறேன் அதை கூட்டி கொண்டு வந்து நான் உங்களை அடிக்கிறேன் வந்த பேர் அடிக்க நான் அவைய இப்ப உனக்கு சந்தோஷம் தான் அங்க
ராசோடகம் ஒற்ற காலில் இல்ல இந்த மொழியலுக்கு மகள் கடைப்பிட்டு தனிமகிட்ட தான் போகணும். ஒரு மாதிரி அங்க மூத்தவளோட ஜெர்மனியில நிற்காமல் அங்கே இன்னொரு 2 மாதம் நிற்க விட்டீங்க. அது போதாது சின்னவனோட டொரண்டோவில் வந்து 2 நாள் நின்றவன கிளம்பி விட்டார். இல்ல போகணும் மொழியலுக்கு நான் கடைசி காலத்துல அவ கடைக்குட்டியோட தான் இருக்கணும், பேர பிள்ளையோட கொஞ்சம் பிளாகணும். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஓமாப்பா சந்தோஷம் தான். ஆனாலும் சரியான பாக்குறாங்க கொஞ்சே பயணம் தானே. இந்த வயதுல இப்படி பயணம் செய்தால் கலப்பா தானே இருக்கும். அதுக்கு என்ன நீ இங்க தானே இருக்க போற மாறதெல்லாம் இருக்கலாம். சரி இடத்துக்கும் போறதெல்லாம் அவன் சின்னவர்கிட்ட டொரண்டோக்கு போட்டு வரலாம் தானே. அப்பாச்சி அப்பாச்சி என்று கூப்பிடுது அதுகளோட 2 நாள் நின்றுட்டு வந்திருக்கலாம் மாதிரி இருக்குது. மகத்துல படைஞ்சு ஓடி வந்துட்டோம். சங்கவின் குட்டியா கூட இரவு வரும்போது நித்திரையில கொஞ்ச நாள் தான் வாகனத்துக்குள்ள குட்டியா நிறுத்துற பள்ளிக்கூடம் இல்ல நிற்கணும் ஒரு சாப்பாடு கிடக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா சூடாக்கி தருவோம் சாப்பிடுங்க. நான் வெளிக்கிட போறேன். மாமா ஊசி இந்த சங்கம் வேலைக்கு போறது தண்ணி எடுத்துக்கொண்டு ஆளுங்க ஓடி போனேன். தண்ணிய கேட்கிறார் பூவண்டுகிறார் மண்ணாங்கட்டியும் என்னது இதுகளை கேட்டு பலனில்லை. எனக்கு எல்லாம் விளங்கிட்டது. உண்ட வேற பிள்ளைகளுக்கு ஒட்டு மொத்தமா ஒரு கொஞ்சம் தமிழும் தெரியாது கண்டியோ அடி அதுதானடி உங்கள் சங்கவி. நீ ஏர்மல இருந்து போன் கலைக்கிற மூட்டம் இந்த பேர பிள்ளைகளுக்கா உடனல்ல போனம் கொடுக்காம கடத்தி அடிச்சவன். இப்பதான் எனக்கு விளங்குது அதுகள் என்ன பாதைகளோட கதைக்கிறது. வெள்ளியடி இதுகள் 2 மாறி மாறி 24 மணித்தியாலும் வேற. அதோடைய இந்த 3 தெரியுங்க 2 பேரும் ஒன்றையே வேலை பொடி வைக்க செய்கிறார். இந்த புரோதனுக்குள்ள சாப்பாடு எடுத்து சூடாக்கி சூடாக்கி சாப்பிடு. நீ ஏதாவது தமிழா கேட்டுக்க புரிசாதான் நிக்குது. என்ன செய்கிறதற்கு தெரியல. இந்த பேரா மட்டும் வந்தா கொஞ்சம் நான் நீ கவனிக்கிறீங்க உனக்கு என்ன விஷயம் தெரியாது. அது என்னென்ன உண்ட போனுக்கும் மருமோனுக்கும் இந்த நாட்டு பாதை வடிவா தெரியாது. அப்படி அது மட்டுமில்லை இந்த கணக்கை நினைச்சுன்னா எங்கடவுள்ளே தமிழ் கிடைக்காது. அது ஒரு குவனா இணைத்து கொண்டு தாங்கள் இவங்கள அந்தந்த நாட்டு பாதையில கொலை செய்கிறாங்க. பொட்டியாளருக்கு துப்புரவா தமிழ் தெரியாது. அதனால என்ன செய்கிறாங்க சரிவா என்ன செய்கிறதா நான்
ஊருக்கு போறதோ அங்க போறதுனாலும் இடம் பலமும் தெரியாது. இதுகள் மாறி மாறி வேலை இவளுக்கு சொன்னால் இருக்கிறாள். இதுகளுக்கு வயசு போன நேரம் அங்கே ஊரில் இருந்திருக்கலாம். என்னடி நானும் பாக்கிறேன் பொண்ணுகளுக்கு ஓனம் கொண்டு ஒற்ற கால விழிச்சு நின்றது. அதுல ஒரு முகத்துல இருந்த சந்தோஷம் முன்னையும் காணும். ஏதோ கப்பல் கவர்ந்து போன மாதிரி யோசிச்சு இருக்கிறார். அதுகளை வெள்ளக்கார மாதிரி வளர்த்தால் அதுகளை தெரிஞ்சு வேண்டிய மதிப்பீடுகள் அந்த தமிழை வடிவா தெரிஞ்சு தமிழை மாறி வளர்த்துனா அதுகளோட நமக்கு பெரிய கணக்கு மதிப்பு பெருங்கள். எனக்கும் மாணவர்களும் மருமகளும் சொல்லி கொண்டு போறாங்க. நாளைக்கு வந்து சொல்லுங்கள் வந்தது ஓடிட்டு எனக்கும் வர படிச்சிருவாங்க முடியும். இது கட்டுப்பட்டு வர போனா அவன் சொல்லுற மாதிரி எங்கள் போட்டிகள் உடற்கடா தெரியும். அந்த தெருல நடந்தது அவன் சங்கத்தில் அவன் கொண்ட கேட்கிறான் கொம்பா சாவாடா. அதான் சாக ரொம்ப சொல்லிட்டு அது பிள்ளை பாசம் கொமசம் கதையை விடா. இவங்க என்ன கலைச்சாலும் உங்களுக்கு வேற மாதிரி விழாங்க. நாங்க கலைக்கிறதா அதுகளுக்கு வேற மாதிரி விழாங்க. அதுக்கடா ரெண்டு வேலையில அதுகள் மேல குடிச்சு நாங்கள் சொன்னோட்டு போய் கேட்போம். என்ன நடந்தது? நீங்கள் வீட்டுல வந்து பார்த்தா இல்லாம நாலு பேர் என்ன நடந்தது? கூட்டிட்டு போட்டீங்க. போக முடியாது. என்னன்னு சொன்னா அவைகள் சொல்லி கேட்கணும் போகணும் சொல்லி அப்ப அதான் உடனே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டீங்க. நீங்க வசனம் கேட்டுருக்கலாம். நீங்க நான் பெரும்பெருமா உங்களுக்கு போன் அடிச்சுருவா. நான் சொன்னேன் அவைக்கு அப்படிதான் அவையை கேட்கணும். என்னத்துக்கு அவைகள் மாணவர்கள் கூட போவோம். நீங்க இருந்து தமிழும் தெரியாது பிள்ளைகள் தமிழ் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அதாவது வேலை கட்டணும். எனக்கு இந்த வீட்டிலே வந்து எல்லாம் தனியாக கிடக்குது. வந்து சொன்னா அப்புறம் போட்டதுன்னு சொல்லி கொஞ்சம் சங்கம் என்னோட பிரச்சனை நடக்குது. நீங்க எப்ப எடுக்கும் நான் இப்ப டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் எடுக்கும் சரியா நான் அடிக்கிறேன். சரியோ சங்கவே அம்மா போட்டுக்கலாம். உங்களோட முடியாது நாங்கள் தமிழை படிக்கிறாங்க முடியல நடக்கொண்டா கண்டது. ஐயோ கடவுளே உதாசனப்படுத்தி அந்த அளவு திருத்தி விட்டுட்டோம். கடைசி இப்ப எல்லாத்தையும் கடவுள் யாத்திரை கடவுள் கடவுள் போராடுது. ஒவ்வொரு இந்த வீட்டில் ஒரே பிரச்சனை நடந்து முடிஞ்சு போச்சு. திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன நடக்க போகிறோம். இப்ப என்ன செய்வோம்? இப்ப திருப்பி கொண்டு ஏதாவது நல்லது அதெல்லாம் திருப்பி யாரும் கூப்பிடுறதுக்கு ஒரு பணி செய்யணும்னு சொன்னா நாங்கள் உங்களுக்கு தமிழப்படுத்திக்கணும். ஒன்றும் தெரியாம வச்சுட்டு நீ நாங்கள் வந்து என்ன பேச வச்சிருக்கோம். ரவி எனக்கு ஒருக்கா போன் எடுக்கும். இந்த பெரிய கடத்தல் வந்து அடுத்த பள்ளிக்கூடம் வந்துருக்கோம்.
இந்த மாற்றம் உங்களுக்கு மட்டுமில்லை, இந்த எல்லாருக்கும் ஒரு மாற்றமாக இருக்கட்டும். இதை பார்க்க ஜனம் மாற இருக்கட்டும் எனக்கு தோடுது. சரியோ, நீ புள்ளில கூப்பிடாம நாங்களாவது தெரிஞ்சுவோம். சரியே நடப்பா.